அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி, திருநெல்வேலி குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கேன். கடந்த ஒரு வாரமாகவே முருகப்பெருமான் தமிழ் கடவுளா, வட இந்திய கடவுளா, தென்னிந்திய கடவுளான்ற ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், முருகப்பெருமான் உலகத்துக்கு உண்டான கடவுள், இந்த கலியுகத்துக்கு உண்டான கடவுள். உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு. எல்லாருமே முருகரை வணங்கலாம். எல்லாரும் முருகப்பெருமானை வணங்கியிருக்காங்க. இந்த உலகத்தில் இந்தியா முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு இருந்திருக்கு பல்வேறு பெயரில். ஆனால் முருகப்பெருமான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம். அவர் மட்டும் நம்ம உயிரோட கலந்த கடவுள். ஒரு வகையில் உலகம் ஃபுல்லாக தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உண்மை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைனா கண்டிப்பாக முருகப்பெருமான் தமிழ் கடவுளும் கூட, உலக கடவுளும் கூட. ஏன்னா உலகம் முழுவதும் நம்ம தமிழ் மொழி தான் மூத்த மொழி. அப்பேற்பட்ட தமிழுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் இருந்திருக்காரு. உலகம் ஃபுல்லாக முருகப்பெருமான் வழிபாடு இருந்திருக்கு. இந்தியாவில் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் பல இடத்துல முருகப்பெருமான் வழிபாடு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு சில கோயிலோட ஒத்து போயிருக்கு. இப்போ நான் விரைவில் இமயமலை பயணம் போகிறேன் 3வது தடவையாக. அதில் அங்கே இமயமலையில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு இருந்திருக்கு. அது சார்ந்த ஒரு வழிபாடு அங்கே இருக்குது, வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம் நிறைந்த ஒரு தெய்வம் தான் நம்ம முருகப்பெருமான். அவர் தமிழ் கடவுள், வட இந்திய கடவுள், தென்னிந்திய கடவுள்ன்ற சர்ச்சை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா முருகப்பெருமான் அவர் பிறந்தவர் கிடையாது, உதித்தவர். எப்படி சிவபெருமானுக்கு முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் திரும்ப திரும்ப நம்ம கூட எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் பேசு பொருளாகவே இருப்பார்ன்றதான் என்னோட முருகர் ஆராய்ச்சி கண்ட உண்மை. இப்போ இந்த குறுக்குத்துறை கோவில் பற்றி ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். இந்த விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காக நானும் பல தடவை முயற்சித்து ஒவ்வொரு தடவும் ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு தடை வரும் விட்டுருவேன். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக என்னோட திருநெல்வேலி பயணத்தில் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முருகப்பெருமான் குழந்தை தரும், வரம் தரும் ஒரு உன்னதமான தெய்வமாக இருந்திருக்கார். இந்தியா முழுவதுமே இந்த ஒரு வழிபாடு இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் குழந்தை இல்லாதவங்க, நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க, குழந்தையே பிறக்காது அப்படின்னு மருத்துவரால் கைவிட்டவங்க கூட முருகப்பெருமானை வணங்கி குழந்தை வரம் பெற்றிருக்காங்க. அதில் ஒரு பெரிய வழிபாடு தமிழ்நாடு முழுவதும் இருந்திருக்கு. அதில் முதல் வழிபாடு தோன்றிய இடம்னா அது இந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். என்னென்னா, குழந்தைய தத்து கொடுக்கறது. இங்கே ஆரம்பிச்சு தான் இப்போ திருச்செந்தூர்லேயும் அந்த வழக்கம் வந்திருக்கு. குழந்தைய தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க, அப்படின்னா குழந்தை பிறந்து 7 மாதம் 8 மாதம் குறைப்பிரசவத்தில் பிறந்து அந்த குழந்தை ரொம்ப சிக்காகி இன்குபேட்டரில் வச்சு கிட்டத்தட்ட உயிருக்கே போராடுற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட மருத்துவம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஒரு சில மருத்துவர்களே சொல்லுவாங்க, எங்கள் கையில் எதுவுமே இல்லை, தெய்வத்தை வேண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அனைத்துக்கும் மீறிய ஒரு சக்தினா நம்ம முருகப்பெருமான். அதில் இந்த குழந்தையை சார்ந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பக்தர்களுக்காக கொடுத்துருக்காரு. அந்த தத்து கொடுக்குறன்ற பழக்கமே உருவானதே முருகப்பெருமான் கிட்ட இருந்தால். அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வத்துக்கும் அது வந்திருக்கு. அதில் குறுக்குத்துறையில் குழந்தைய தத்து கொடுக்கறது தோன்றிய இடம் சொல்லி என்னோட முருகர் ஆராய்ச்சியிலையும் உணர்ந்து இங்கேயும் அதை பதிவு செஞ்சாங்க. இந்த காணொலி பார்க்குற முருகர் அடியார்கள், முருக பக்தர்கள், முருக சொந்தர்கள், நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க, இல்லை குழந்தை ரொம்ப ஏதோ ஒரு தோஷத்தோடு பிறந்திருக்குன்னு சொன்னவங்க, இல்லை குழந்தை எப்போவுமே உடம்பு சரியாமல் இருக்குது, மருத்துவத்துக்கே நாங்கள் பெரிய ஒரு செலவு பண்ணிட்டே இருக்கோம், தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதே ஒரு வேலையாக இருக்குது அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட முருக பக்தர்கள் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி முருகத்தை வேண்டிக்கிங்க. குழந்தை குணமாகணும், குழந்தை பிறக்கணும், குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லி தத்து கொடுக்குறேன்னு வேண்டிக்கிங்க. அந்த தத்து கொடுக்குறதுக்கு என்ன ஒரு பெரிய வழிமுறையாக இருக்குன்னா, தவிடும் கருப்பட்டியும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு குழந்தைய முருகப்பெருமானோட பாதத்தில் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் குழந்தையோட தாத்தாவோ அப்படின்னா தாய்மாமனோ அங்கே கோவிலில் ஏலம் விடுற மாதிரி ஒரு சடங்கு ஒன்று வச்சுருக்காங்க. 501 ரூபா அந்த சடங்கு நம்ம குழந்தைய வாங்கி குருக்கள் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தையோட தாத்தா கிட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தாத்தாவோ இல்லை சப்போஸ் தாத்தா இல்லைன்னா கூட தாய்மாமன்ட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க வாங்கி நேரம் கொடி மரத்தாண்ட இந்த குழந்தை எங்களால் பார்த்துக்க முடியாது, நீங்களே பார்த்துக்குன்னு சொல்லி திருப்ப அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய சடங்கு. அவர் நிறைய விஷயம் சொன்னார். நான் இயற்கை அனுமதியோட ஒரு சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னா, எல்லா விஷயங்களும் நேராக தெரிஞ்சுக்கணும். எப்படி திருச்செந்தூரில் பன்னீர் இலை விபூதி நேராக தான் போய் வாங்கணுன்றது ஒரு பெரிய சடங்கு. நம்மளுக்கு தேடி வர்றது வேற. ஆனால் நிறைய பேர் எனக்கு பன்னீர் இலை விபூதி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்றவங்க. முருகப்பெருமானை பார்த்துட்டு அந்த பிரசாதம் வாங்குறதும் ஒரு பெரிய மகத்துவம். அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் நேராக தெரிஞ்சுக்கிறது இன்னும் உன்னதமான ஒரு விஷயம். ஸோ அந்த சடங்கு தோற்றுவித்த இடம் இதுதான். நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்க, இந்த குழந்தை சம்மந்தமாக பாதிப்பு இருக்கிறவங்க முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது குணமாச்சுன்னா முருகா கண்டிப்பாக குழந்தையை தத்து கொடுக்குறேன்னு வேண்டிக்கிங்க, அது நடக்கும். அதேமாதிரி திருநெல்வேலி, திருச்செந்தூர் வர முருகர் அடியார்கள் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி முருகர் பாருங்கள்.
அற்புதமான முருகர். அதுக்கப்புறம் மேலக்கோயில் சுப்பிரமணிய சுவாமி பற்றி நான் ஐபிசி பக்தியில் சொல்லியிருந்தேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் மூலவர் சிலை வந்து 2 சிலை செய்யப்படுது. அதில் ஒரு சிலை இங்கே இருக்குது, இன்னொரு சிலை வந்து திருச்செந்தூரில் இருக்குது, ஒரு சிலை மேலக்கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மண் வந்து திருநெல்வேலி மண். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பதிவு செய்யணும். நேர்காணலில் நான் பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம். மலேசியாவில் விரைவில் முருகர் அழைக்க நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது ஜூலை 28ஆம் தேதி. அதுக்குண்டான எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு முருக பக்தர்கள் முருகர் சாட்சிகளை பார்த்துருக்கேன். மலேசியா மண்ணில் முருக வெறியர்களோட சாட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. முருகர் அற்புதம் அதிசயம். நம்ம இங்கே வேல் கொடுத்துருந்தோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்தன்றத விட முருகப்பெருமான் கொடுக்க வச்சாருன்னா சொல்லணும். அதே போல் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட கும்பாபிஷேக பணிகள் வந்து நடத்திருக்கு. அதனால தான் முருகரை நீங்கள் வர வச்சிருக்காருன்னு நான் உணர்றேன். அந்த கும்பாபிஷேக பணிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக கோயிலுக்கே வந்து செய்யுங்க. தனிநபர் மூலயமாவோ இல்லை வந்து தொலைபேசி மூலயமா செய்கிறதோட உங்கள் உறவினர்கள் யாராவது திருநெல்வேலியில் இருந்தாங்கன்னா அவங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நான் வரேன். எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேக பணிக்கு வந்து உதவி செய்வோம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.